பிரிட்டிஷ் காலனித்துவமும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் இந்தியாவை ஆக்கிரமித்து கொள்ளையடித்த செல்வங்களின் அளவு இன்றைய அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட 1.5 மடங்கு அதிகம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர். ஆனா இவங்களுடைய வருகைக்கு முன்னாடி இந்தியா மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள நாடாக இருந்திருக்கு. இந்தியாவை பல பேரரசுகள் ஆண்டிருந்தாலும் கூட முகலாய பேரரசு காலத்துல இந்தியா மிக செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் இவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. இவர்கள்ல மகா அக்பர் முகலாய வம்சத்திலேயே மிகவும் பணக்கார அரசராக கருதப்படுறார். வரலாற்று பதிவுகள் படி 3ஆம் முகலாய பேரரசர் ஜலாலுத்தீன் முகமது அக்பர் காலத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 4ல் 1 மடங்கு, அதாவது 25% அவர் கட்டுப்படுத்தி இருந்தார். 1595ஆம் ஆண்டுல அக்பருடைய ஆட்சியில முகலாய கருவூலம் அந்த காலத்துல 9 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வச்சிருந்தது. இது உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 25%. அப்போ உலகத்தினுடைய மொத்த உற்பத்தி மதிப்பு 36 கோடின்னு கணக்கிடப்பட்டது. அதன்படி அவரது கருவூலத்துல தெற்காசிய செல்வத்துல 90% இருந்துதான். இன்னைக்கு அப்போதைய பேரரசர் அக்பரின் செல்வத்தை மதிப்பிட்டால் 21 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்.